பிரைஸ் தி லார்ட். இன்று கூட தேவனுடைய வார்த்தை ஆயுதமாக பயன்படுத்துவதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது எரேமியா 23:29 இப்படியாக சொல்லுகிறது, என் வார்த்தைகள் அக்கினியை போலவும் கண்மலையை நோக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. தேவனுடைய வார்த்தை நெருப்பை போன்று ஊடுருவி சென்று தூய்மைப்படுத்துகிறது, தீமையை அழிக்கிறது. தேவனுடைய வார்த்தை பலமாக சம்மட்டியை போல வல்லமை நிறைந்ததாக, அதாவது பாவம் நிறைந்த மனதை நொறுக்கி மனம் திரும்ப வைக்கிறது. இரண்டாவது, அது ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருக்கிறது. எபேசியர் 6:17 சொல்லுகிறது, விசுவாசி தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய யுத்தத்தின் போது ஆவியானவர் வழங்கும் பட்டயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பிசாசின் சூழ்ச்சிகளை தோற்கடிக்க கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொடர்புடைய தேவ வசனத்தை குறிக்கிறது. உதாரணமாக சாத்தான் கொடுத்த சோதனையை மேற்கொள்ள இயேசு உபாகமத்திலிருந்தும் சங்கீதத்திலிருந்தும் பொருத்தமான தேவ வசனத்தை மேற்கோள் காட்டினார். இறுதியாக இது ஒரு ஆய்வு கருவியாக இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. இருபுறம் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயங்களின் நினைவுகளின் யோசனைகளின் வகையறுக்கிறதாக இருக்கிறது.